வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் லெமன் சாதம் பண்ண போகிறோம். 1/2 கப் சாப்பாட்டு அரிசியை 1க்கு 2 தண்ணி வச்சு உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான தட்டில் பரப்பி வச்சுக்கணும். அதில் மேலே நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதை இப்படி ஆற வச்சுட்டு லெமன் சாதம் பண்ணால் தான் உதிராக இருக்கும். லெமன் சாதம் உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஆறட்டும். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி பிழிஞ்சிக்கலாம். லெமனை பிழிஞ்சிடலாம். லெமனை பிழியும் போது ரொம்ப அழுத்தி பிழியக்கூடாது. அந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சோம்னா தோலில் உள்ள கசப்புத்தன்மை ஜூஸில் இறங்கி அப்புறம் சாதமும் லேசாக கசப்புத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சால் போதும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக இஞ்சி வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் செவந்து வரட்டும். சேர்த்த பருப்பு நல்லா செவந்துருச்சு. 1 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, 1 காஞ்ச மிளகாய். நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சாதத்தில் உப்பு போட்டிருக்கிறதுனால நான் இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். தாளிக்கும் போதே லெமன் ஜூஸை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா சாதம் லேசாக கசப்புத்தன்மையாக இருக்கும். இன்னொன்று லெமனில் உள்ள வைட்டமின் சியும் நமக்கு கிடைக்காது. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ புளிப்பு அதிகமாக இருக்கும். 1 மணி நேரம் ஊறுனா நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்டான தயிர் சாதம் பண்ண போகிறோம். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு 2-3 தடவை கழுவிக்கலாம். தயிர் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பச்சரிசி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவியாச்சு. இதில் 2.5 கப் தண்ணி சேர்த்துடலாம். அரிசி எடுத்த கப்பில் 2.5 கப். 1 கப் பால். 1 கப் பாலும் 2.5 கப் தண்ணியும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சாதத்தை வேக வைக்கும்போது பால் சேர்த்து வேக வச்சோம்னா தயிர் சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாலும் தண்ணியும் சேர்ந்து மொத்தம் 3.5 கப் சேர்த்துருக்கோம். இந்த அளவு சேர்த்தா தான் சாதம் நல்லா தளதளன்னு இருக்கும். மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வேக வச்சுக்கலாம். 6 விசில் வந்துருச்சு. சாதம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா குழைவாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வெந்தால். இப்போ இதை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். சாதம் ஆறிட்டு இருக்கும்போதே லேஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதில் நல்லா பொடியாக சாப் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகாய், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுறலாம். சாதம் லேசாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம்லாம் சேர்த்தோம்னா இந்த ஃப்ளேவர்லாம் சாதத்தில் நல்லா இறங்கிரும். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆறிடுச்சு. தயிர் சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த கப்பில் 2 கப் தயிரை இதில் சேர்த்துடலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து இதில் சேர்த்துருக்க தயிர் வந்து கரெக்டான புளிப்புள்ள தயிர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. சாதம் நல்லா தளர்வாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாகிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வரணும். உளுந்து பொன்னிறமாக வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 2 காஞ்ச மிளகாய், முழு மிளகாவாகவே சேர்த்துக்கிறேன். தாளிப்பை தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாதுளம்பழம் முத்துக்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணக்கூடிய புளியோதரை பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு உதிராக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பழைய புழுங்கல் அரிசினா 2.5 கப் தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. புது புழுங்கல் அரிசினா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாதாரணமாக புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த புளியோதரை ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் தான் புளியோதரைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதிகமாகவும் தேவைப்படும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை. இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்தோம்னா புளியோதரை வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க. அது கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்து 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பொடி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அப்புறம் வேணுன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வற்ற விடணும். இப்போ பாதி அளவுக்கு வற்றி இருக்குது. இன்னும் வந்து வற்றி வரணும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வர வரைக்கும் வற்றி வரட்டும். புளிக்கரைசல் நல்லா வற்றிருச்சு. சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கடைசியாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தய பவுடர். வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சமையலுக்கு பல விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இந்த புளிக்காய்ச்சல் வெந்தயம் பெருங்காய பவுடர் இந்த வாசனையோட நல்லா கமகமன்னு இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். புளிக்காய்ச்சல் நல்லா ஆறிடுச்சு. சாதத்தில் போட்டு கிளறிடலாம். எல்லா புளிக்காய்ச்சலையும் சேர்த்தாச்சு.
சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் பண்ணியிருக்கேன். பச்சரிசியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதை உடனே சாப்பிட வேண்டாம். மூடி வச்சு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா இந்த சாதம் புளிக்காய்ச்சலில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான வேகமாக பண்ணக்கூடிய ஈஸி புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம். 150 கிராம் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் சாதத்துக்கு புளிப்புள்ளாத மாங்காவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். மேல் தோலை சீவியாச்சு. இந்த கேரட் துருவலில் வச்சு துருவிக்கலாம். இரநூறு கிராம் அரிசி மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அரிசியை 1க்கு 2 தண்ணி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வேக வச்சோம்னா தான் சாதம் நல்லா உதிராக இருக்கும். சாதாரணமாக நம்ம 1க்கு 2.5 பங்கோ 3 பங்கோ சேர்ப்போம். இந்த மாதிரி உதிரியாக வேணுங்கிறதுக்காக 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா ஆற வச்சிட்டோம்னா நல்லா உதிராக இருக்கும் சாதம். ஆறட்டும். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை இதில் வறுத்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வேர்க்கடலைன்னா எண்ணெயில் அது வேகமாக வறுபட்டுரும். இது வறுக்காத வேர்க்கடலைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயோடைய 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கிளறல் சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபடட்டும் எண்ணெயிலேயே. பருப்பெல்லாம் எண்ணெயில் வறுபட்டுருச்சு. நல்லா 3 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள். நம்ம துருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் இந்த கப்பில் 1 கப் இருந்தது. இப்போ இந்த மாங்காய்க்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா ஜாமானுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1.5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் நம்ம எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை இப்போ சேர்த்தோம்னா நம்ம சாதம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். உதிராக வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா சாதம் சேர்த்த உடனேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மீதி உள்ள சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. மீதி உள்ள சாதத்தையும் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய டேஸ்டான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மாங்காய் சாதம் ரெடி. தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் அரிசிக்கு 1க்கு 2 தண்ணி விட்டு உதிராக வேக வச்சு ஒரு அகலமான தட்டில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சாதான் இந்த மாதிரி உதிராக இருக்கும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாசனை பிடிக்கலாம், நீங்கள் வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு. அந்த கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த சாதத்துக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த பருப்பு வந்து கலர் மாறிடக்கூடாது, லேசாக பொன்னிறமாக வரட்டும். கருகிடுச்சுன்னா தேங்காய் சாதத்தோட டேஸ்ட்டே மாறிடும். கலர் மாறிடுச்சு. அடுத்து இதில் 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துடுறேன். அந்த முந்திரி பருப்புக்கு பதில் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணோம்னா தேங்காய் சாதத்தோட கலர் மாறிடும். கறிவேப்பிலை, பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்து, அது கூட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் அளவில் அந்த ப்ரௌன் பகுதியை எடுத்துட்டு நீங்கள் துருவிக்கங்க. தேங்காயை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காயை ரொம்ப நேரம் வதக்கினோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். உப்பு தேவையான அளவு நான் சாதத்தில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்தபடி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதத்தை சேர்த்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சாதத்துக்கு எண்ணெயும் நிறைய தேவைப்படாது. ஏற்கனவே தேங்காயிலையும் எண்ணெய் சத்து இருக்கிறதுனால எண்ணெயும் கம்மியாக தான் தேவைப்படும். சாதத்தை சேர்த்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. சுவையான தேங்காய் சாதம் ரெடி. நான் அரை கப் அரிசிக்கு இந்த அளவு சாமான்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி அதிகமாக எடுத்தீங்கன்னா அளவை கூட்டிக்கங்க. இன்னொன்று, தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் புழுங்கரிசியில் வடித்து இந்த மாதிரி கிளறிக்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.